கனெக்ட் சேனல் பீப்புள், நம்ம அஜித்குமார் சாரோட ஃபேமிலியில் எப்படி தான் இவ்வளோ பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்றதே தெரியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு படம் வந்து ஒழுங்காக வந்து ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் மெடிக்கல் இஷ்யூஸ்ன்னு சொல்லி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் ரீசெண்டாக அவங்களுக்கு ஷாலினி அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஒரு சில போஸ்ட்களை போட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. என்னப்பா இது ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்பவே ஜாலியாக சோஷியல் மீடியாவில் இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் பதிலடி கொடுத்துட்டு இருந்த ஷாலினி மேடம் திடீர்னு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஆப்ரேஷன்லாம் வேறு சொல்லியிருக்காங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலையே, அஃபிஷியலாக எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே அவங்க வந்து தரவே இல்லையே, ஜஸ்ட் ஃபோட்டோ மட்டும் தானே ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமாக தான் இருந்துட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும் சமயத்தில் ஒரு சில அவங்களோட வட்டாரங்கள்லேருந்து ஒரு அஃபிஷியலான தகவல் வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கையில் வந்து தான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஷாலினி மேடமோட கையில் மட்டும்தான் ஆப்ரேஷன் அப்படின்னு நடந்திருக்கு. அவங்களுக்கு வந்து கையில் ஏதோ ஒரு இஷ்யூ வந்திருக்கு. சரி, ஓகே, அதை வந்து நம்ம அப்படியே விட்டுற வேண்டாம் அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் அப்படின்றத ரொம்ப சீக்கிரமாக வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே பண்ணிட்டா, ஸோ எந்த ஒரு இஷ்யூ வராது அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து கையில் வந்து ஆப்ரேஷன் அப்படின்றத மேற்கொண்டுருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் நம்ம அஜித்குமார் சார் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு எப்பயுமே வந்து ஒரு தைரியமான ஆள் தான். எங்கே போகிறதாலும் சரி கொஞ்சமே தைரியமாக இருப்பார். சம்திங் நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆக்சிடென்ட் ஆன ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்போம். பார்த்த ஒரு 2-3 நாள்லேயே மறுபடியும் திரும்ப வந்து ஆக்ஷனில் இறங்கி மறுபடியும் ஷூட்டிங்கில் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிருப்பார். ஆனால் நம்மளோட ஷாலினி மேடம் அப்படியான்னு கேட்டால் கிடையாது. நம்ம அவங்க பார்க்கும்போதே தெரியும், ரொம்பவே குழந்தை நம்ம மனசாகவும் ரொம்பவே வந்து ஒரு பிஞ்சு மனசாகவும் இருந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஆக்சிடென்ட் அப்படின்னு சொன்னவனும் சரி, அவங்களுக்கு வந்து இப்போ ஆப்ரேஷன் அப்படின்னு சொன்னவனும் சரி, அவங்க ரொம்பவே பயந்துட்டு இருக்கிறாங்களாம். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை எனக்கு ஆப்ரேஷன்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. உடனே வந்து அஜித் சார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அசர்பைசான்லேருந்து கிளம்பி வந்து நம்ம ஷாலினி மேடம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து தைரியத்தெல்லாம் சொல்லி, ஆக்சிடென்ட்லாம் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது, ஆப்ரேஷன்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது, ஸோ ஜஸ்ட்டாக வந்து ஒரு எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் பண்ணி தான் வந்து ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, நீங்கள் பயப்பட வேணாம்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதல்லாம் சொல்லி இப்போ ஆப்ரேஷன் பண்ணி நம்ம ஷாலினி மேடம் ரெக்கவர் ஆகிட்டாங்க. அஜித்குமார் சாரும் செம்ம ஹாப்பியாக இருக்காங்களாம். ஷாலினி மேடமுக்கும் அஜித்குமார் சார் மேலே இருக்க மரியாதைகள் படிப்படியாக ஏறிக்கிட்டே இருந்திருக்கு இந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி ஷூட்டிங். எஸ், இவ்வளோ பெரிய சுச்சுவேஷன் நடந்துகிட்டு இருக்கும்போதும் விடாமுயற்சியோட ஷூட்டிங் அசர்பைசானில் நடந்து முடிஞ்சு விட்டது வெற்றிகரமாக. இதை நான் சொல்லலை, டீமே சொல்லியிருக்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னா, எஸ், இன்றைக்கி தான் வந்து அசர்பைசானில் நம்மளோட விடாமுயற்சியோட டீம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் ஸ்டார்ஸோட ஸ்டில்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் எல்லாமே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த ஷூட்டிங் நடந்து முடிஞ்சிருச்சுப்பா, ஸோ கவலையே படாதீங்க, கூடிய சீக்கிரம் வந்து நம்ம வந்து நீங்கள் படத்தை தியேட்டரில் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் குரூப்பாக வந்து அசர்பைசானில் உட்காந்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்த ஃபோட்டோ வந்து அவங்க ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்னு சொல்லி அப்படியே வந்து பறக்க விட்டுருக்காங்க. ஸோ அதை பார்த்த ஃபேன்ஸ் இப்போ தான் அப்பாடா அப்படின்ற மாதிரி நடந்திருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் படம் வரப்போது நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு மறக்காம சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.